நீங்கள் என்ன தான் ஜிம்முக்கு போனாலும் டயட் இருந்தாலும் உங்கள் தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குதா? நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் வயிறு உபசமாகவும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் அடிக்கடி மலச்சிக்கல் போன்ற வயிறு உபாதைகளை ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்போது உங்கள் உணவில் இந்த சத்து மிகவும் குறைவாக இருக்கிறத நம்ம உணர முடியும். இந்த சத்து என்னன்றதையும் அதோட பயன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு காரணத்தால் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது தேவையான நார் சத்து நம்ம உணவில் இல்லாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வர்றது சகஜமான ஒரு விஷயம். நார் சத்துனா என்னன்னு தெரியுமா? இது உங்கள் குடலை சுத்தம் செய்கிற ஒரு இயற்கையான துடப்பம் மாதிரி. உங்கள் ரத்தத்தில் கலக்காது, ஆனால் உங்கள் செரிமான பாதையில் இருக்க கழிவுகளையும் தேவையற்ற கொழுப்புகளையும் நீக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். நார் சத்தில் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஜீரணமாகக்கூடிய நார் சத்து, இன்னொன்று ஜீரணமாகாத நார் சத்து. இது ரெண்டில் எது நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான் தேவை. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. சால்யூபிள் ஃபைபர் பார்த்திங்கன்னா இது தண்ணி கூட சேர்ந்து கரைஞ்சி ஒரு ஜெல் மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி நம்ம உடம்புல சட்டுன்னு சுகர் ரைஸ் ஆகிறதையும் கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிறதையும் இது தடுக்குது. நான் சால்யூபிள் ஃபைபர் பார்த்திங்கன்னா இது நம்ம குடலில் மலத்து கூட சேர்ந்து ஒரு அடர்த்தி அதுக்கு கொடுத்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்க்குது. கூடவே மலத்தில் தண்ணி ரிட்டன்ஷனையும் பிடிச்சு வைக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 கிராம் நார் சத்தும், ஆண்களுக்கு 31லேருந்து 38 கிராம் நார் சத்தும் தினைக்கும் தேவைப்படுது. இந்த நார் சத்தோடு சேர்த்து சராசரியாக 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி தினமும் நம்ம எடுத்துக்கிறதும் ரொம்ப அவசியம். அப்போ தான் இந்த நார் சத்தும் நல்லபடியாக வேலை செய்யும்.